5 டைம்ஸ் சாம்பியனான கடப்பாறை மும்பை இந்தியன்ஸ் ஃபைனலை நோக்கி ஒரு அடி அப்படி முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. எலிமினேட்டரில் குஜராத் டைட்டன்ஸை பரம்பரை பகையாளின்னு சொல்ல முடியாது, புதிய எதிரி அப்படின்னு சொல்லலாம். குஜராத் டைட்டன்ஸை இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. எலிமினேட்டரை வின் பண்ணி குவாலிஃபயர்ஸ் போனதை விட குஜராத் டைட்டன்ஸை வின் பண்ணதில் பால்டன்ஸுகளுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பால்டன்ஸுகளுக்கு இந்த குஜராத் டைட்டன்ஸ் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லாத்துக்கும் சேர்த்து ரிவெஞ்ச் எடுத்த மாதிரியாச்சு. என்ன ரிவெஞ்சஸ் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த IPL 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்தலான்னு சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து ஒரு திருத்தம், அதாவது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நானும் தப்பு பண்ணுவேன். பட் அந்த தப்பை வந்து சுட்டி காட்டுற விதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுல்ல, சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த வகையில் நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது குவாலிஃபயர்ஸ் 1ல் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் RCBக்கும் நடந்த மேட்ச்சில் வந்து நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் பெஸ்ட்டு பேட்டராக இருப்பா, யார் அதிக ரன் அடிப்பவராக இருப்பா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆனால் நான் செலக்ட் பண்ணது என்னென்னா யார் ஜெயிப்பாங்க, யார் பெஸ்ட்டு பவுலராக இருப்பாங்க நான் செலக்ட் பண்ணிட்டேன், தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் ஒரிஜினல் கேட்ட கேள்விக்கு அவங்க சரியாக பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் தப்பு பண்ணிவிட்டு தப்பான சூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ நான் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணிங்க, அப்புறம் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தப்பை சுட்டி காட்டுறதுனால தான் இப்போது எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு இப்போது அந்த பரிசு சரியாக போக வேண்டியவருக்கு அது போய் சேரப்போது. கௌதம் மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நான் வெற்றியாளர்கள் தெரிவிச்சதை தவறுதலாக தெரிவிச்சிருந்தேன். பட் ஆக்சுவலி இப்போது நான் ஒரு வின்னரை அந்த குவாலிஃபயர்ஸ் 1 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் RCB மேட்ச்சில் இது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன். அது யாருன்னா சச்சின் வனிதா 88-52. அவங்க RCB ஜெயிப்பாங்க, சால்ட்டு அதிக ரன் அடிப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எலிமினேட்டர் நடந்துச்சு இல்லையா, GTக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். அதில் நான் கேட்டிருந்த கேள்வி என்னென்னா, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பா, யார் குவாலிஃபயர்ஸ் 2க்கு போவா, யார் பெஸ்ட்டு பவுலராக இருப்பான்னு கேள்வி கேட்டிருந்தேன். எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது இந்த பெஸ்ட்டு பவுலர்ஸில் எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கொஞ்சம் பார்ப்பேன், எக்கனாமிக்கலாக இருக்காங்க பார்ப்பேன், அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்பேன். ஸோ விக்கெட்டின் அடிப்படையில் போனோம் அப்படின்னா சில நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும். பட் நான் இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பவுலராக பும்ராவை பிக் பண்ணுறேன். நான் பெஸ்ட்டு பவுலராக பிக் பண்ணுறேன், உங்களுக்கும் அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரை தலை 74-40 அப்படிங்கிறவர் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்க, பும்ரா பெஸ்ட் பவுலராக இருப்பாங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சச்சின் வனிதா தாமரை தலை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கிரிக்கானதா அப்படிங்கிற ஐடிக்கு வந்து DM பண்ணுங்கள், சொல்லுங்கள் சச்சின் வனிதா அண்ணே நான் தான் குவாலிஃபயர் 1 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் RCB மேட்சோட வின்னரு. அதே போல் தாமரை தலை நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணா நான் தான் எலிமினேட்டரோட வின்னர்னு எனக்கு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் ஒரு ஃபார்ம் அனுப்புவேன், அதை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் பால்டன்ஸ் வாயெல்லாம் பல்லாக இருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட சேனலை. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இது IPLோட மட்டும் இல்லை, IPL தாண்டி டெஸ்ட் சீரிஸ்லாம் வருது, வேறு நிறைய வருது, பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பீங்க, உங்களை பால்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. IPL பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் முல்லன்பூரில் நடந்து முடிஞ்ச எலிமினேட்டரோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்துருக்கிறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். இந்த எலிமினேட்டரை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதெல்லாம் தாண்டி அது குஜராத் டைட்டன்ஸை நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது லீக் போட்டியாக இருந்தாலும் சரி தான், அது எலிமினேட்டராக இருந்தாலும் சரி தான், ஃபைனலாக இருந்தாலும் சரி தான், GT நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல வந்து தனிப்பட்ட வகையில் பாண்டியாவுக்கு முன்னாடி, அதாவது பாண்டியா இப்போ கேப்டன் ஆனதுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா GT மேலே கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது. அவங்க மட்டும் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க. 2023 அப்போ ஹர்திக் பாண்டியா GTக்கு கேப்டனாக இருந்தார், ஆனால் ரோஹித் அப்போது MIக்கு கேப்டனாக இருந்தார். ஆனால் அந்த GT MIயை எலிமினேட்டரில் வெளியில் அனுப்பிட்டு தான் ஃபைனலுக்கு வந்தாங்க ஒன்று. அதுக்கப்புறம் இப்போது மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்துட்டார்ல, அப்போது GTலேருந்து. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அகமதாபாத்தில் மேட்ச் நடக்கும்போது ஹர்திக் பாண்டியாவை பூ பண்ணாங்க, நாய் ஓடிச்சு, அதை பார்த்து ஹர்திக் பாண்டியா கற்றுனாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன்லேயும் அகமதாபாத்லேயோ மும்பைலேயோ GTக்கு எகென்ஸ்டாக வின் பண்ண முடியல. ஸோ GT வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மாதிரி சிம்ம சொப்பனமாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க, கழுவுற மீனாக நழுவுற மீனாக இருந்தாங்க. பட் இன்றைக்கி ஒரு பிடிச்சி விட்டாங்க. அந்த பிடிச்சி விட்டதில் இப்போது வெளியில் போயிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா டாஸை வின் பண்ணார். டாஸை வின் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பேட்டிங் சூஸ் பண்ணார். ஆக்சுவலி முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பொதுவாக IPL முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்காமல் சேசிங் போகிறது தான் பெஸ்ட்டு.
ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது விக்கெட் பிஹேவ் பண்ணுறதுல. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் ரன் அடித்தாலும் ஒரு 20 ரன் ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? செகண்ட் இன்னிங்ஸில் வந்து உங்களுக்கு நல்லாவே பேட்டுக்கு வரும், நல்ல டைமிங் கிடைக்கும், நல்ல டச் கிடைக்கும், பால் நல்லா கொஞ்சம் எழுந்து முன்னை விட எழுந்து வருதுங்கிறதாண்டி ஷார்ட் பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் கீழே வருங்கிறதுனால நல்லா புல்லுக்கு போகலாம், கட்டுக்கு போகலாம். ஸோ சில நேரம் அந்த ட்ரைவுக்கும் சூப்பராக போகலாம். நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக முல்லன்பூர் செகண்ட் இன்னிங்ஸில் மாறும். பட் ஹர்திக் பாண்டியா அது நாக் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாரான்னு தெரில. பட் நீங்கள் ஒன்று சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் சேஸ் பண்ணும்போது இல்லை குசல் மெண்டிஸ் போல்ட் ஒரு பெரிய 6 அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எப்படி பேட்டிங்க்குன்னு சொல்லிட்டு. பட் ஹர்திக் பாண்டியா இந்த டெசிஷனுக்குள்ளே போனார். பட் இந்த டெசிஷனுக்குள்ளே போனாலும் இல்லை, இந்த ஹர்திக் பாண்டியா இந்த டெசிஷனுங்கிறத தாண்டி பவுலர்களை ரொட்டேட் பண்ண விதத்துலேயும் நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது இன்றைக்கி வந்து எங்கே ஆபத்தாக, ஏன்னா அது வந்து பஞ்சாப் கிங்ஸ்ட்டை எப்படி பார்த்தோமோ அதே போல் இன்றைக்கி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி மனசுக்குள்ள மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியாச்சு, இப்போ டார்கெட் செட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஷோ பிரசித் கிருஷ்ணாவை ஒரே ஓவரில் விட்டு உரிச்சது தான் பாப்புலர் ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு பேட்டர் ஒருத்தரோட ஓவரை உரிச்சார். ஹர்திக் பாண்டியா பிரசித் கிருஷ்ணாவோட ஓவரை உரிச்சார், பிரசித் கிருஷ்ணாவோட ஓவரை பேர்ஷோ திரும்ப உரிச்சார். அகைன் ஸ்பின்னர்ஸை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடு கட்டி கண்ணில் திமிரு அப்படின்ட்டு ரோஹித் சர்மா அடித்து முடித்தார். பிரசித் கிருஷ்ணாவை பேட்ஸ் ஒரு புல்லு ஒன்று ஆடி இருப்பார், பாயிண்ட்டுக்கு மேலே தூக்கி ஒன்று விட்டுருப்பாரு, டேர்ன் மேன் அதாவது கல்லி வச்சாலும் அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த விக்கெட்டில் வந்தார், சைட் ஸ்க்ரீனுக்கு மேலே அடித்தார். அதுக்கப்புறம் தேர்ட் மேலே ஃபைனாக ஒரு 4 ஒன்று போச்சு. கிட்டத்தட்ட அந்த ஓவர் மட்டும் 26 ரன்னு. பிரசித் கிருஷ்ணா ரவுண்ட் த விக்கெட்டில் வந்தாலும் ஓவர் த விக்கெட்டில் வந்தாலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே டீல் பண்ணாங்க. ஒரு பக்கம் பேர்ஷோ இப்படி வெளியில் லைட்டாக கிளம்பும் போது ரோஹித் சர்மா சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. ரோஹித் சர்மா அடிச்சா நீங்கள் 50 பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின இந்த 50ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ரோஹித் சர்மாவுக்கும் சிராஜுக்கும் செட் ஆகாது. ஏன்னா சிராஜுக்கிட்ட நிறைய விக்கெட் இழந்திருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவுக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ரோஹித் சர்மாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் பிரச்சனை தான். சரி, முழுக்க பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அகென்ஸ்டாக நெகட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா அந்த பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது இருக்கும். பட் இதில் ரோஹித் சர்மா எப்படி கேரி ஓவர் பண்ணி வந்தார். சாய் கிஷோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்கொயர்லையும் அடித்தார், ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்லையும் அடித்தார், அதுக்கப்புறம் ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று 6 ஒன்று அடித்தார். சாய் கிஷோரை 6 அடித்து வெல்கம் பண்ணி அப்புறம் அந்த ஓவரில் வந்து முன்னாடியும் அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்லையும் பிஹைண்ட் த ஸ்கொயர்லையும் அடிச்சுட்டு எப்பா ஸ்வீப்பில் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாப்பான்னு அங்கேருந்து ஆரம்பித்தார். ராஷித் கானை கவர்ஸுக்கு மேலே ஒன்று அடித்து விட்டார். அந்த ஓவர்லேயே பேட்ஸ் அவுட் ஆனாலும் திரும்பி சூரியகுமார் யாதவ் வந்து அவர் ஒரு ஸ்வீப் ஒன்று 4 ஒன்று ஆனார். திரும்பி ராஷித் கானை அகைன் கவர்ஸுக்கு மேலே ஒரு அரை ஸ்லாக் ஸ்வீப் ஒன்று, அப்புறம் பேக் ஃபுட்டில் ஒரு பஞ்சோட ஒரு சிங்கிள் ஒன்று, இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6, 4 அப்புறம் ஒரு சிங்கிள். ஸோ அப்படியே டீமும் 100 கடந்தாச்சு, இவரும் ஒரு 50 கடந்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் சாய் கிஷோரை கொண்டு வந்தாங்க. சாய் கிஷோரை ஸ்வீப் ஒன்று அடித்தார், பேக் ஃபுட்டில் கிளியர் பண்ணார். ஸோ முன்னாடி பின்னாடி அதாவது சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பிச் பண்ணுவார்னா பேக் ஃபுட்டில் ஆடணும், இல்லைனா நேராக ஆடணும், இல்லைனா டவுன் லெக் சைட் போடுவார். ஸ்வீப் ஆட வைப்போ இல்லை ஸ்லாக் ஸ்வீப் ஆடுறதுக்கோ அவர் தூண்டுவார், ஃபீல்டரும் வச்சிருப்பார். பட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து மாட்டினார். ஆனால் சூரியகுமார் யாதவ் மாட்டினது ஒரு பக்கம் இருந்தாலும் கோட்ஸியா வந்து நீங்கள் வசமாக மாட்டினார். கோட்ஸியாவை 10 ஓவருக்கு மேலே கொண்டு வந்தார் கில்லு. ஏன்னா இங்கே எல்லாரும் அடி வாங்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா கோட்ஸியா பின்னாடி தேவைப்படாதுன்னு கோட்ஸியாவை பின்னாடி கொண்டு வந்தார். பட் கோட்ஸியாவோட ஃபஸ்ட்டு பாலே ஸ்கை ஒரு புல்லு ஒன்று 6 ஒன்று அடித்தார். திரும்ப அடுத்த ஒரு 6 ரைட்டு. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் ஆடுறாருன்னா இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஒன்று. அப்புறம் சூரியகுமார் யாதவ் சாய் கிஷோரை ஏறி 6 ஒன்று அடித்தார். திரும்ப அதுக்கப்புறம் ஸ்வீப் ஆட வச்சு அவர் விக்கெட் எடுத்தார். அதாவது முன்னாடி போட்டார் 6 ஒன்று அடித்தாரா, திரும்பி டவுன் லெஃப்ட் சைட் ஸ்வீப் ஆற லெங்க்த்தில் போட்டாரா, ஃபீல்டரை வச்சார், அழகாக சூரியகுமார் யாதவை எடுத்தார். இதுக்கு முன்னாடி முஜிபாபு ட்ரோஃபியில் சூரியகுமார் யாதவை சாய் கிஷோர் எடுத்ததான் ஞாபகம். பட் ரோஹித் சர்மா போகிற மாதிரி தெரியவும் இல்லை. திரும்பி வாஷிங்டன் சுந்தர் அதாவது அவங்கள ஒட்டுமொத்த பவுலிங் யூனிட்டையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ரோஹித் சர்மா அன்றைக்கி போனார். வாஷி வந்தார், லேட் கட்டில் ஒரு ஒன்று வரைஞ்சார். திரும்ப அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோட்ஸே உள்ளே வராரு. கோட்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் ஷாட் ஒன்று அடிக்கிறாரு. திரும்பி திலக் வர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்ஸே லாங் ஆஃபுக்கு மேலே அடிக்கிறாரு. திரும்பி பிரசித் கிருஷ்ணாவை புல் ஷாட் ஆடுறாரு. மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரன்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது திலக் வர்மா இருந்தாலும் சரி தான், சூரியகுமார் யாதவ் இருந்தாலும் சரி தான், பேட்ஷோவும் ரோஹித் சர்மா ஆரம்பிச்சதாக இருந்தாலும் சரி தான். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன்ஸ் வந்துக்கிட்டே இருந்து ரன் ஃப்ளோ குறையவே இல்லை. ஆனால் அந்த லாஸ்ட்டு 4 ஓவர், ஸோ மொதல் 6 ஓவரில் ஒரு 79 வந்துச்சா, திரும்பி 17வது ஓவரில் திரும்பி 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8 ஓவரில் வந்து 81 ரன்னு அடிச்சிருக்காங்க. இப்போது 4 ஓவர் 16, 17, 18, 19, 20 அதாவது
இப்போ 5 ஓவர், இந்த 5 ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எப்படி ஒரு 74, கீழே வந்து பார்த்தீங்க எப்படி 81, அதே போல் கடைசி 4 ஓவரில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 ரன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்துருந்ததுன்னா, கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் அவுட் ஆனது உடனேவும் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனேவும் டக்குன்னு எல்லாரும் சரியாக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ரன்ஸ் வரவும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு டார்கெட்டு, அதாவது பெரிய டார்கெட்டை ஜிடிக்கு செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 20-30 ரன் இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டு தான். பட் இதில் ரோஹித் சர்மாவோட அவுட்ஸ்டாண்டிங்கான பேட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பின் மறக்க முடியாது. அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கையில் பிஹைண்ட் த ஸ்கையில் அடித்தார், பேக் ஃபுட்டில் கிளியர் பண்ணார். ஸோ இவ்வளோ ஏஜ் ரிட்டையர்ட் ஆகிட்டார் T20 கிரிக்கெட்லேருந்து. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்பின்னை அடித்த விதம், இன்றைக்கி ஸ்பின் அவர் அடித்த விதம் அப்படிங்கிறது நிஜமே ஒரு தனி ரகம். ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக எப்படி விளையாடணும் இந்த T20 கிரிக்கெட்டில் அப்படிங்கிறத செம்மையாக கிளாஸ் எடுத்துகிட்டு போனார் இந்த பக்கம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். 228 அடிச்சிருக்கோம், 229 டார்கெட்டு. எப்படி பார்த்தாலும் ஜிடி கொஞ்சம் ஆடுறதுக்கு கஷ்டம் தான் அப்படின்னு நினைக்கும் போது ஃபீல் செட் வழக்கம் போல் ட்ரெண்ட் பால் கையில் நியூ பால் போகுது அப்படின்னா இந்த சில்லி மிடாலாம் ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலி வச்சுட்டாரு. ஸோ அதன் மூலமாக அதை பார்த்திங்க அப்படின்னா சுக்மன் கில் ஆக்சுவலி LBW வானார். ஒரு மாதிரி ட்ராப் பண்ணாங்க. ஆக்சுவலி கில்லு LBW லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், ரைட் ஹேண்டரை வந்து யூஸ்வலாக எப்படி LBW எடுப்பாங்களோ ஒரு விக்கெட்டில் வந்து எடுத்தார். பட் ஆனால் அதுக்கு இந்த ஃபீல் செட் செம்மையாக உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது எம்ஐயோட மேட்சாக இருந்துருக்கணும். ஆனால் அப்படி இருக்க விடலை ஜிடி பொறுத்த வரைக்கும். அது மும்பை இந்தியன்ஸுக்கு மாதிரியான ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக எப்படி விளையாடணும், அதாவது இப்போ ஆஸ்திரேலியன் டீம் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு மாதிரி அக்ரெசிவாக ஆடணும், சரிங்களா? அக்ரெசிவாக போகணும், எங்கேயும் சான்ஸ் கொடுக்கவே கூடாது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா குசல் மெண்டிஸும் இந்த பக்கம் சாய் சுதர்ஷனும் 34 பால்ல 64 ரன்னு. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டு பண்ணுறத தாண்டி குயிக்கான ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருந்தது. ட்ரெண்ட் போல்ட்ட ஒரு ஃப்ளிக், அதாவது டவுன் த லெக் சைட் இன்டு தி பேட் இல்லைனா டவுன் த லெக் சைட் போட்டிங்கன்னா அதை 6ஆக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து ஹர்திக் பாண்டியா போட்ட பால், அதாவது ஒன்று கவர்ஸ் அந்த கேப்பில் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டு நல்லா ஸ்கொயராக ஒன்று அடித்தார், ஹர்திக் பாண்டியா அடித்தார். கிளீசனை பின்னாடி தூக்கி அடிச்சிருப்பார், ஒன்று பார்த்துருப்பீங்க. சாண்டனை அழகாக கிளியர் பண்ணார். நமன்தீரை வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபுட்டில் கிளியர் பண்ணார், ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் ஆனார். இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பாலர்ஸும் வந்தாலும் வகையாக வந்தாலும் தினசாக வந்தாலும் இல்லை சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தடாக்ஸ் ஷாட் தான், ஃபுல்லாக ஆர்த்தடாக்ஸ் ஷாட் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் 170-180 ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே வந்துகிட்டே இருந்தார். கரண்ட் ரன் ரேட்டும் ரெக்கவர் ரன் ரேட்டும் ஒன்றும் ரொம்ப பெருசாக தூரமாலாம் போல், பக்கத்தில் தான் போய்கிட்டே இருந்தது. ப்ளஸ் அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சாய் சுதர்ஷனை தாண்டி கூட ஆற குசல் மெண்டிஸ், கூட ஆற வாஷிங்டன் சுந்தர், இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து எம்ஐயை விட ஜிடி ஆக்சுவலி சூப்பராக விளாட்றாங்களோங்கிற டவுட் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. என்னமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஐயை விட ஜிடியோட பேட்டிங் மாதிரி 6 ஹிட்டிங் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜிடி கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்காங்களோ எனக்கு தோணுது. ப்ளஸ் விக்கெட்டு நல்லா வருது பேட்டுக்கு அப்படிங்கும்போது மேலே தான் போடுறாங்க. அது கிளீசனோ ட்ரெண்ட் போல்ட்டோ யாராக தான் மேலே தான் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அவங்க யாருக்கா ட்ரை பண்ணும்போது அது வந்து லோ ஃபில்டர்ஸாக இன்கேஸ் அது கன்வெர்ட் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போடுறாங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஸ்லோயர் ஒன்று போட்டார், வாஷிங்டன் தூக்கி அடித்தா 6, திரும்பி அடுத்த வாரம் மேலே ஒன்று போட்டார், லெக் சைடில் பெரிய 6. ஸோ அதை நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஒரு மாதிரி ஃப்ளிக்கு ஒன்று ஆடுது இருப்பாங்க, இல்லை தலையை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி லெக் சைடில் ஒரு பெரிய 6 அடிச்சிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேட்டர்ஸுகளும் ஆடினாங்க, எல்லா பவுலர்களுக்கு அகேன்ஸ்டாகவும் ட்ரெண்ட் பவுல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆடினாங்க, ஹர்திக் பாண்டியாவுக்கு அகேன்ஸ்டாகவும் ஆனாங்க, கிளீசனுக்கு அகேன்ஸ்டாக ஆடினாங்க. எஸ்பெஷலி ட்ரெண்ட் பவுல்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அந்த ஷாட் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஸோ அதாவது குசல் மெண்டிஸ் இன்றைக்கி ஹிட் விக்கெட் ஆகிறார், ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அது வாஷிங்டன் சுந்தர் வந்தார், எல்லோரும் என்னென்னா ருத்தர்ஃபோர்ட் அனுப்பியிருக்கலாமே சுந்தரா பண்ணதுக்கு பாலா அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர், அதாவது சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தரும் 44 பால்ல 84 ரன்னு, சாய் சுதர்ஷனும் குசல் மெண்டிஸும் 34 பால்ல 64 ரன்னு, அப்படியே டபுள் மடங்கு. இப்போ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஜிடி கையில் தான். இல்லை இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபைட் பண்ணால் எஸ் எம்ஐ வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ராவோட கையில் பால், வாஷிங்டன் சுந்தர் பும்ராவை அடிச்சிருக்காரு. பும்ராவுக்குன்னு 2 ஓவர் தான் இருக்கு. பும்ராவோட ஓவர் ஒரு கடந்துட்டாங்க விக்கெட்லெஸ்ஸாக அப்படின்னா, ஆல்ரெடி விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு, விக்கெட்லெஸ்ஸாக கிளம்பிட்டாரு அப்படின்னா, இல்லை இப்போ எவ்வளோ விக்கெட் இருக்கிறாரோ அவ்வளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு நல்லது. அந்த ஓவரில் அன்பிளேயபிளான ஒரு யார்க்கர் ஒன்று வாஷிங்டன் சுந்தருக்கு போட்டு வாஷிங்டன் சுந்தரை வழி அனுப்பி வச்சார். அடுத்து வந்து கிளீசனோட பவுலிங்கில், அது கிளீசனோட ஓவரில் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனார். டேர்னிங் பாயிண்ட். 2 பெரிய பேட்டர்ஸ், குயிக்கான பேட்டர்ஸ் 2 பேருமே இப்போது
பார்க்க பெவிலியனில் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க உள்ளே இருந்தாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம். இப்போ 2 பேருமே வெளியில். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்தர்ஃபோர்டு, இன்னொரு பக்கம் ஷாருக் கான் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் போனதுக்கப்புறம் உடனே சாய் சுதர்ஷனோட விக்கெட் போனதும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹோப் விட்டுட்டாங்க. ஏன்னா கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் டகோவில் உட்காந்துருந்தவர் அவர் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு. இதில் ட்ரெண்ட் போல்ட்டும் கடைசியாக யாக்கர்ஸ் நல்லா டெலிவரி பண்ணார். பட் முன்னாடி போன அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிக்ஸஸ் கொடுக்கப்படவில்லை. அப்புறம் இதில் அஸ்வானி குமார் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் வந்து ருத்தர்ஃபோர்டையும் லைனை பிக் பண்ண விடாமல் பண்ணார். கடைசியாக வந்து ஒரு மாதிரி லோ ஃபீல்டர்ஸஸ் யாக்கர்ஸ் வெளில போகிறதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா டெலிவரி பண்ணார் அஸ்வானி குமார். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஆக்சுவலி தப்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விட செகண்ட் இன்னிங்ஸில் கேப்டன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர் ரொட்டேட் பண்ண விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சாண்டனருக்கு ஒரு ஓவர் இருந்தது. அவரை தள்ளியிருக்கலாம், அவர் தள்ளலை. பட் ஆனால் மொத்தம் 10 ரன் தான் கொடுத்தாரு. அழகாக வந்து முடிச்சுட்டு போனார். ஏன்னா வில் ஜாக்சன் மிஸ் பண்ணுறாங்கிறதுக்கு தெரிய வருது. ஸோ நவன்தீர் போட்டார். பட் நவன்தீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ்ஃபுல்லாகவே அவங்க ஆடவும் செஞ்சாங்க. இது போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் வந்த இடமும் பும்ரா மிடில் ஓவர்ஸில் வந்த இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. என்னடா இந்த இடத்துல இப்படி கேப்டன்சி பண்ணுறாரு, ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். பட் அதெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உள்ளே நம்ம உட்காந்து பேசலாம். பட் உள்ளே ஆடும்போது தான் தெரியும் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து. பட் ஆனால் எனக்கு இப்போ வரைக்குமே வேலைங்களை. ஆனால் இந்த பவுலிங் ரொட்டேஷனை வச்சு இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, இந்த 10வது ஓவரெல்லாம் ட்ரெண்ட் போல்ட் கையில் ஒரு 3 ஓவர் இருந்தால் வருவார், இல்லைனா பின்னாடி தான் வருவார். ஆனால் இன்றைக்கி வர வேண்டிய சூழ்நிலை, பும்ராவையும் இவரையும் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ரன்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல முன்னாடி வந்து இப்போ அவங்க வேலையை சூப்பராக பண்ணி கொடுத்து போயிருக்காங்க. பட் இந்த மேட்சை வந்து ஜிடி தோக்கிறதான காரணம் ஃபஸ்ட்டு குசல் மெண்டிஸ் வந்து 2 கேட்ச் என்னமோ விட்டார். அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோட்ஸியா ஓகேங்களா. ஸோ அவரு மிகப்பெரிய ஒரு காரணம். ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேட்ச் ஒன்று விடாரு. ப்ளஸ் வந்து அவர் ஏகபோகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வழங்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்தார். ஒரு எடுக்க வேண்டிய கேட்சை சரியாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதான் சொல்கிறாங்க, குசல் மெண்டிஸ் 2 கேட்சை விட்டுருப்பார், கோட்ஸே ஒரு கேட்ச் ஒன்று விட்டுருந்துருப்பார். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய கேட்சஸும் அடிக்க வேண்டிய ரன்னர்ஸுகளும் வந்திருந்தால் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிச்சிருந்துருக்கலாம். ஸோ சொல்கிறாங்க 20 ரன் ஷார்ட்னு நான் சொல்கிறேன். ஆனால் 20 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாஸ் பட்லர் இல்லாததான். ஜாஸ் பட்லர் இருந்திருந்தால் அட்லீஸ்ட் அவர் ஒரு 70 ரன் என்பதை நடிக்கிறாரோ இல்லையோ, இல்லை பேசுகிறாரோ இல்லையோ, பட் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணியிருந்திருப்பா. அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 20 ரன் உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்திருக்கும். அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதான் சொல்கிறேங்க, அவர் ஹிட் விக்கெட் ஆகிறது தான் அங்கே அல்டிமேட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை கொஞ்சம் லைட்டாக உள்ளே கொண்டு வந்தது. ஜாஸ் பட்லருக்கு வேறு ஒருத்தர் உள்ளே வராருன்னா ஜாஸ் பட்லர் என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. பட் குசல் மெண்டிஸ், ஜெரால்ட் கோட்ஸே அவங்க விட்ட கேட்சஸ் இங்கே வந்து இவ்வளோ எதிர்வினையாக ஆகியிருக்கு அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பட் எது எப்படியோ மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த பவுலிங் ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் அப்படிலாம் இருந்தாலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய கேட்சஸ் விட்டாங்க, நிறைய ரன் அவுட் மிஸ் பண்ணாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வின் பண்ணியிருக்கிறாங்க மும்பை இந்தியன்ஸ். எலிமினேட்டர்லேருந்து இது அடுத்து இப்போ குவாலிஃபயர்ஸ் ஸோ 4 அன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கும் மும்பைக்கும் நடக்க போகுது அகமதாபாத்தில். அப்புறம் மேட்ச் அப்போது பனி பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் வந்து இம்பாக்ட் சபா ஒரு கரண் ஷாவாலாம் கொண்டு வரல, அதிகமாக ஸ்பின்னர்ஸுக்கு கொண்டு வரவில்லை. பட் இதில் வந்து சாண்டர் சூப்பராக பண்ணுறாரு. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கத்தில் 200 ரன் அடிக்கிறாங்க, இந்த பக்கத்தில் 200 அடிக்கிறாங்க, 400 ரன் போகுது. பட் இதில் வந்து ஒருத்தவர் சரி ரோஹித் சர்மாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்கலாம். பட் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி அவர் டெட்லியாக இருந்தார். அவர் வர இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஓகேங்களா. அவர் வர இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். கேப்டனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பவுலர் தான் தேவை ஓகேங்களா. வந்து டிஃபெண்ட் பண்ணு, வந்து விக்கெட் எடு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனைக்கு சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே மாட்ட வேண்டியது. அவருக்கு புல் ஷாட்டுக்கு போனார், ஸ்கொயரில் இல்லை. ஏன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பும்ராட்ட மாட்டிருக்க வேண்டியது. பட் பும்ராவை ஒரு தைரியமாக போனார். ஆனால் ரொம்ப நேரமும் போல் 26 6 அடித்தார். அதுக்கப்புறம் பெருசாக அடிக்கவும் முடியல. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பும்ராவோட பவுலிங் மெச்சிக்கணும், கும்பிடணும். இந்த மேட்ச் மட்டும் இல்லை, மும்பை இந்தியன்ஸை பல வருஷத்துக்கு காப்பாற்ற போகிறது அஃப்கோர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற ஒரு சீட் கோடு தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச் சொல்கிறேன், ஜிடி மாதிரியான ஒரு டீமுக்கிட்ட ஆல்ரெடி தோற்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு சைக்கலாஜிலாம் கொஞ்சம் நோண்டும். ப்ளஸ் எலிமினேட்டர் முக்கியமான மேட்ச்சில் கையை தூக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவை கடைசியாக ஹர்திக் பாண்டியா விட்டு ஒரு புல்லு ஒன்று நிறைய சைட் ஸ்க்ரீனுக்கு நிறையா அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கவர்ஸுக்கு மேலே அடிச்சிருப்பாரு அந்த ஓவர். திலக் வர்மாவும் வந்து அவருடைய ஒரு கேமியை காமிச்சார், சூரியகுமார் யாதவும் கேமியை காமிச்சார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லலாம் ரோஹித் சர்மா ஒரு பிக் மேட்ச் பிளேயர். அவருக்கான அவர் எதுக்கு டீமில் நான் எதனால் இருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஒரு பக்கம், ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்கை ஒரு பக்கம்,
பண்ணி காமிச்சாங்க. அண்டு கேச்சஸ் கொஞ்சம் விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. எப்படியோ மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான பிச்சில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது சகஜமே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 20 ரன் ஷாட். ஓகே, இந்த வீடியோ நிறைவடைகிறது. பால்டான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் இருக்குது. அடுத்தது டான்ஸ் ரயாசையர் வெயிட் பண்ணுறாரு, அவரை பீட் பண்ணணும். அப்புறம் நம்மளோட ஆர்சிபி நண்பா நண்பீஸோட ஆர்சிபி டீம் அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க ஃபைனலில். ஸோ ஜெயிக்கணும். பாப்பா என்ன சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். சாய் சுதர்ஷனுக்கு தனியாக கிளாப்பே பண்ணிடலாம். சீரியஸ்லி தனியாக கிளாப்பே பண்ணலாம் சாய் சுதர்ஷனுக்கு. ஏன்னா அவர் அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் விக்ட்ரிக்கான ஷாட், மேட்ச் பார்க்கும்போது கிளியராக தனியாக அவர் வந்து ஒரு பண்ணி மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து மேட்சை தூக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். க்ளீனாக தெரிஞ்சிச்சு. பட் அப்படி ஒரு பேட்டிங் இன்றைக்கி சாய் சுதர்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அவரை சொல்லிகிட்டே இருப்பேன் தமிழ்நாடோட சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லிட்டரலி அப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, கலக்கிறாரு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல்